வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டி பிட்ஸ். என்னங்க ஸ்கேரியாக இருக்கா, பயமாக இருக்கா, ஏன் இந்த மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஹாலோவீனுங்க. ஹாலோவீனை பற்றின வீடியோ தான். ஹாலோவீனுக்கு ஏன் எல்லோரும் ட்ரெஸ்அப் பண்ணுறாங்க, ஹாலோவீன் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தாங்க இந்த வீடியோ. ஸ்கேரியாக இருக்கா? இது ஒன்றுமே இல்லைங்க, இது சும்மா ட்ரெய்லர் தான். இதை விட ஸ்கேரியாலாம் காஸ்டியூம் போடுவாங்க ஹாலோவீனுக்கு. ஸோ இந்தாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹாலோவீன் எப்படியெல்லாம் யூஎஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அக்டோபர் வந்தோடனே தீபாவளிக்காக கடையில் வந்து தீபாவளிக்கு தேவையான புது துணிகள், அப்புறம் அதுக்கு பட்டாசு இதெல்லாம் கடையில் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கூட விற்கிது. இப்போ நம்ம ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஹாலோவீனுக்கு தேவையான ஐட்டங்கள் தான் கடையில் களை கட்டி இருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காஸ்டியூம்ஸாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இப்போ போடுறதுக்கு, அப்புறம் வந்து பெரியவங்க போடுற வரைக்கும் விதவிதமான காஸ்டியூம்ஸு ஹாலோவீன் அன்னைக்கு எல்லோரும் ட்ரெஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வருவோம் ஏன் ட்ரெஸ்அப் பண்ணுறாங்கன்னு. முதல்ல இதை கடையெல்லாம் சுற்றி பார்த்துடலாம். நிறைய பார்த்திங்கன்னா மேக்கப் போடுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து எல்லோரும் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போவாங்க. ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படிங்கிறது அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும். இந்த யூஎஸில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அடுத்து நிறைய விற்கக்கூடியது வந்து எந்த ஒரு அக்கேஷன் பார்த்திங்கன்னா ஹாலோவீனுக்கு தாங்க. இட்ஸ் த செகண்ட் பிக்கெஸ்ட் ரெவன்யூ ஈல்டிங் பிஸ்னஸ். ஹாலோவீனுக்காக சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்கிது. காஸ்டியூமாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசசரிஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, அதெல்லாம் வந்து நிறைய சேல் ஆகிறது வந்து ஹாலோவீன் தான். பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்க்கு, இந்த மாஸ்க் போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு முதல்ல பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய எதுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்ட்டிஸ் நிறைய இருக்கும். ஆஃபீஸ்லலாம் பார்ட்டிஸ் கான்டெஸ்ட் வைப்பாங்க. எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை அது என்றைக்கு வருதோ வீக் டேயில் வந்தால் வீக் டே அன்றைக்கே பார்ட்டி வைப்பாங்க, இல்லை மொதல் நாள் வச்சுப்பாங்க. ஸோ அந்த வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சூஸ் பண்ணி பார்ட்டி வைப்பாங்க. எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணுவாங்க, கான்டெஸ்ட் வைப்பாங்க, யார் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேரியாக நிறைய பேர் அடல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேரியாக போடுவாங்க. டீன் பசங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதை எடுத்துப்பாங்க. சின்ன பசங்க க்யூட்டாக அவங்க லெவலுக்கு ட்ரெஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமே நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதான இதை வந்து நான் தேடுதல் ஆரம்பித்தது. நான் அதுக்காக படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தப்ப தான் தெரியுது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி ஓரியன்டட்னு தான் சொல்ல முடியும். இந்த ஹாலோவீன் அப்படிங்கிறது அது வந்து இப்போ புதுசாக மாடர்ன் ஏஜில் வந்த பேர் தான். ஹாலோவீனோட ரியல் மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆல் ஹாலோ ஈவ் அப்படிங்கிறது. ஒரு நவம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஹாலோ செயின்ட்ஸ் டே அப்படின்னு வச்சுருக்காங்க கிறிஸ்டியானிட்டியில். அதோட முதல் நாள் வந்து ஈவ் டே. அதுதான் ஆல் ஹாலோ ஈவ்ங்கிறது ஹாலோவீன் அப்படின்னு மாறி போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹாலோவீன் உருவான கதையை ஒரு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி அயர்லாண்டில் வந்து கெல்டிக் அப்படின்ற மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே வாழ்ந்த மக்களை நம்ம எப்படி திராவிடர்கள், ஆரியர்கள் அப்படிலாம் சொல்கிறோமோ அது மாதிரி அங்கே வாழ்ந்தவங்களை வந்து கெல்டிக் அப்படின்வாங்க. அந்த மக்கள் எப்படின்னா வில்லேஜ் தான், அதுவும் அப்போ கிராமங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஜனங்கள் எப்படின்னா அக்டோபரோட ஹார்வெஸ்ட் சீசன் முடிஞ்சு நவம்பர் 1லேருந்து அவங்க வந்து அடுத்த ஒரு நியூ இயர், நம்ம எப்படி வந்து தை பிறக்கிறது வந்து ஒரு நியூ இயர் மாதிரி இருக்கும், அது மாதிரி அவங்க வந்து நவம்பர் 1லேருந்து புது வருஷம் பிறக்குது. அதோட ஃபஸ்ட் டே வந்து ஹார்வெஸ்ட்லாம் முடிச்சு. ஆனால் இந்த நவம்பர் வந்து அயர்லாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர், ரொம்ப டார்க் டேவாக இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டார்க் டேஸை வந்து அவங்க வந்து ஈவில் சம்மந்தப்பட்டது, அந்த பேய்களோட சம்மந்தப்பட்டது அப்படின்னே வச்சுக்கிட்டாங்க. எப்படின்னா அதுக்கப்புறம் இருட்டாயிடும், இந்த ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சோடனே இந்த பேய்களுக்கான நாட்கள் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து அது ஒரு ரிச்சுவல் மாதிரி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வந்து ஆல் ஹாலோ செயின்ட் டேஸை கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு 17வது செஞ்சுரி போல்
என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அந்த நாளை வந்து இறந்தவங்களுக்காக, செத்துட்டா அந்த இன்னொரு உலகத்துக்கு போக முடியாத இருக்கவங்கலாம் பேயா அலைவாங்க அந்த நாள் அவங்களுக்கான நாட்கள் அப்படின்னு ஒரு ரிச்சுவல் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி பேயா வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த பேயை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, நம்ம வந்து பேய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் வந்து அதை பிலீவ் பண்ணி பேய் மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, எதுக்கு வந்து இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வந்து பசங்களாம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேய் மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளில போய் வீடு வீடாக போய் காசு, ஆப்பிள், அப்புறம் வந்து கேக்கு, அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து சோலிங்னுவாங்க. சோல்ஸ்க்கான டே அது. சோல் தான், செத்தவங்களை வந்து சோல், நம்ம ஆவி சொல்கிறோம் இல்லையா, சோல்ஸ். சோலிங் சொல்லிட்டு போவாங்க வீடு வீடாக கேட்டுட்டு. அதுவே பின்னாடி பல வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா கேசிங் அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி வீடு வீடாக போய் கேட்கும்போது தன்னை வந்து பேய் தன்னை பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேயாக வந்து வேஷம் போட்டு போய் கேட்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட். அப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் கேட்க ஆரம்பித்தாங்க. இது என்ன கேட்டு கொடுக்கல அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பசங்கள்லாம் வேண்டலிசம்லாம் பண்ணாங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அப்போ பார்த்திங்கன்னா வீட்லேயே காஸ்டியூம்லாம் பண்ணி எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இந்த அயர்லாந்து மக்கள் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு குடியேறும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 19th செஞ்சுரியா அப்போ குடியேறும்போது அவங்க இந்த கஸ்டமை தன்னோட கொண்டு வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வெஸ்டர்ன் கல்ச்சரில். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாரும் வந்து ட்ரெஸ்அப் பண்ணி கேட்டுட்டு பசங்களுக்குலாம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, கேட்டு அவங்க வந்து அந்த கேசிங் போகும்போது எதுவும் கொடுக்கல அப்படிங்கும்போது வேண்டலிசம் பண்ண ஆரம்பித்தாங்க, குடுக்காட்டி. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்க வந்து சரி அவங்களுக்கு வந்து வேண்டலிசம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து நம்மளே சாக்லேட்ஸோ இல்லை ஏதோ தின்பண்டமோ கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ட்ரீட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இப்போ வந்து ஹாலோவின் நைட்டாக மாறி ஹாலோவின் அன்னைக்கு எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகளெல்லாம் எல்லாரும் டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கடையில் விற்றுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரும் வீட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹாலோவின் மந்த்து, ஹாலோவின் தொடங்க அக்டோபர் 1 தொடங்க சில பேர் 2வது வாரம் 3வது வாரம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. வீடெல்லாம் பயங்கரமாக. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வருஷங்கள் போக 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 காலத்தின் மாறுதல் மாடர்ன் ஏஜ் ஹாலோவினாக மாறி போச்சு. இப்போ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டெக்கரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. காம்படிஷன் போகும். சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா யார் பெஸ்ட்டாக, ஹாண்டட் ஹவுஸ்லாம் இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே ஹாண்டட் ஹவுஸ்லாம் செட் பண்ணி அதுக்கும் வந்து டிக்கெட் மாதிரிலாம் போட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் போவாங்க எல்லாரும். இது வந்து இந்த மாதிரி நான் வந்து இப்போ நம்ம வீடு பக்கத்துலலாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இது ஹாலோவின் அன்னைக்கு நான் போடுறேன். ஹாலோவின் நைட் இன்னும் வரல. நாங்களுமே கேண்டியெல்லாம் கொடுப்போம். ஏன்னா எல்லா பசங்களும் வருவாங்க, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கேண்டியெல்லாம் கொடுப்போம். அந்த நைட்டு ஆக்சுவல் நைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு தனியாக வீடியோ போடுறேன். இது சும்மா இப்போ ஒரு முன்னாடி எப்படியெல்லாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்கவுங்க லெவலுக்கு எதாவது. சில பேர் ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம பம்கின் வச்சுப்பாங்க. பம்கின் வந்து என்னென்னா ரொம்ப ஃபேமஸ். அது நான் சொன்னல முன்னாடியே, பம்கின் வந்து அக்டோபர் மாதம் ரொம்ப ஃபேமஸ். முன்னாடிலாம் வந்து அந்த பம்கினில் கார் பண்ணி உள்ளே தோண்டி கேண்டில் வச்சுப்பாங்க. ஜாக்கோ லேண்டன் அப்படின்வாங்க. எதுக்குன்னா அந்த ஆவிங்களுக்கு வந்து நைட்டில் வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக லேண்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா. நம்ம ஊரில் பழைய பேய் படம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஆள் இருட்டில் பயந்துட்டு போகிறாருன்னா ஒரு லாந்தர விளக்கு எடுத்துகிட்டு போவார். அது மாதிரி தாங்க இது. அந்த காலத்தில் இந்த மாதிரி விளக்கு டர்னிப்பில் பண்ணியிருக்காங்க விளக்கு. அது அப்புறம் மாறி இப்போ பம்கினாக மாறி போச்சு. பம்பிங் கார்விங்கிறதே ஒரு இதுவாச்சு. எவ்வளோ ஸ்கேரியாலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நைட்டில் போனால் உண்மையிலே பயமாக தாங்க இருக்கும். சில பேர் பயங்கரமாக வேஷம் போட்டு வருவாங்க, ரொம்பவே பயமாக இருக்கும். சின்ன வயசில் இது ஃபன்னாகவே இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி ஜேன்னு இருக்கும் தெருவில். நீங்கள் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த வீடு டெக்கரேஷன், இந்த காஸ்டியூம் போடுறது, பார்ட்டிஸ், இது மட்டும் இல்லைங்க. இந்த ஹோல் அக்டோபர் மந்த்துமே பார்த்திங்கன்னா டிவியில் ஒரே பேய் படமாக தாங்க போடுவாங்க. ஹாரர் மூவி, ஜாம்பி மூவி, இது மாதிரி எல்லாமே ஸ்பூக்கி, டெவல், ஈவில் இப்படி தாங்க போகும். ஒரே பார்த்திங்கனாலே ஸ்பூக்கி மந்த் அக்டோபர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி ஹாலோவின் பார்த்திங்கன்னா ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு திதி கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அமாவாசைக்கு இறந்தவங்களை நினைவு கூறுற நாள் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். இது நம்ம வீட்டு டெக்கரேஷன். ஸோ நம்ம ஒரு காலத்தில் தம்பி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாலாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பிள்ளை வளர்ந்துட்டாரு, அதனால தேவையில்லை. ஆனால் நம்ம வீடு பார்த்திங்கன்னா நம்ம
நம்மளும் அந்த ஊரோடு ஒத்து போகணுவாங்க இல்லையா, அதுக்காக நம்மளும் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களாம் இன்றைக்கி ஈவினிங் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வருவாங்க, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணால் இவங்க வீட்டில் வந்து சாக்லேட்டோ கேண்டியோ கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாலோவீன் நைட் எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் வந்து ரோடு திருவிழா கூலம் போண்டது அப்படிங்கிற வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. வெயிட் ஃபார் ட்ரிக் ஆர் ட்ரீட். எப்படிங்க என்னங்க ஸ்கேரியாக இருந்துச்சா? எப்படிங்க இருந்துச்சு இந்த வீடியோ? என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஹாலோவீன்னா என்ன, அது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். யூஎஸில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இது எதுக்கு எப்படி ஏன் பேயாக மாறுச்சுன்னு தெரில. காலத்தின் ட்ராவலா இல்லை காலத்தின் கொடுமைன்னு சொல்கிறதான்னு தெரியல. பார்த்திங்கன்னா எல்லாமே கெட்ட விஷயமா போச்சு. ஒரு மாதிரி ஹாலோவீன்னாலே ஸ்கேரி அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி, காலத்தோடு நம்மளும் போவோம், என்ஜாய் பண்ணுவோன்றது தான் இந்த ஸ்கேரி மாஸ்க்குன்னு இந்த மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடு எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க. இது மாதிரி தாங்க போகுது ஹாலோவீன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சாண்டிட் பெட்ஸ். நன்றி, பாய்.